இப்போது நிலா என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரில. ஆக்சுவலி ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த மாதிரி சோழனும் நிலாவும் வந்து ஒரு கட்டாய கல்யாணம் தான் பண்ணிக்கினாங்களே தவிர அது வந்து உண்மை கல்யாணம் கிடையாது அப்படின்னு எல்லாருக்குமே வீட்டில் எல்லாருக்குமே தெரிய வந்தது. அது தெரிஞ்ச உடனே டைவர்ஸும் இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தது. ஸோ தெரிஞ்ச உடனே ஆளாளுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க அப்பா வந்து இந்த பொம்மை கல்யாணத்துக்கு எதுக்கு ஃபோட்டோலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோவை எடுத்துடுறாரு. அவர் பாட்டுன்னு போயிடுறாரு. அப்புறம் பாண்டியன் அண்ட் பல்லவன் ரொம்ப அழுதுட்ருக்கான். இந்த மாதிரி இது உண்மை கல்யாணம் நினச்சிக்கிட்டு நாங்கள் வந்து உங்ககிட்ட ரொம்ப உரிமை எடுத்துக்கணும், ரொம்ப சாரி அண்ணி, ஆனால் நீங்கள் இங்கேருந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுது அவன் கெஞ்சுறான். பாண்டியன் வந்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இவன் சந்தோஷமாகவே இருக்கான், இப்போ அந்த சந்தோஷம்லாம் திருப்பி போக போகுதுன்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு அவனும் ஒரு பக்கம் அழறான். அப்புறம் பல்லவன் வந்து நீங்கள் எங்கள் அண்ணனை நீங்கள் டைவர்ஸ் கூட பண்ணிக்கோங்க, ஆனால் இங்கேருந்து மட்டும் நீங்கள் போகாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழுகிறான். பல்லவன் சோழனை கட்டி வச்சு அழறான், அதெல்லாம் பண்ணுறான். உடனே நம்ம நிலா வந்து ஏன் எல்லாரும் இப்படி அழ வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அழறாங்க. ஸோ சோழன் ரொம்ப அழறாரு. சேரன் வந்து இப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் எங்கள் வீட்டு பொண்ணா நீங்கள் இங்கேயே இருக்கலாமேப்பா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்போ நிலா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்றது நிலா வந்து இப்போது பல்லவனை பார்த்துட்டு கொஞ்சம் மனசெருங்கி இப்போதைக்கு நோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க, இல்லை நான் போகல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அடுத்த கட்டம் அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரில. ஸோ இப்போதைக்கு அவங்க வீட்டிலே தான் இருப்பாங்க, இந்த டைவர்ஸ்லேருந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் வீட்டில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சீ, பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.